இன்னைக்கு காரடியான் நோன்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க, இந்த சாவித்திரி யாருங்க? அதை தாங்க சொல்ல போகிறேன். இந்த சாவித்திரி யாரு? ஒரு யம தர்மராஜனை ஒரு சாதாரண பெண் எப்படி தடுத்து நிறுத்தினா? கடவுளை கூட தடுத்து நிறுத்தலாங்க, யம தர்மராஜனை தடுத்து நிறுத்த முடியுமா? காலனை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் காலனை கூட ஒரு பெண் வீரமங்கை தடுத்து நிறுத்தியிருக்கிறா, அதுவும் தன்னுடைய கணவனுக்காகன்னா அப்போ அவள் எவ்வளோ சக்தி வாய்ந்தவளாக இருப்பான்றது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதை விட அந்த பெண்கிட்ட எவ்வளோ அறிவாற்றல் இருந்தால் ஒன்றுமே இல்லாத ஒரு கணவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காட்டில் வாழ்ந்தாலும் தன்னுடைய ஒரு வீரத்திறனால் அந்த யமனை கூட நெருங்க முடியாமல் பார்த்துக்கிட்டான்னா அப்போ அவள் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த பெண்ணாக இருப்பாள். அவள் சாதாரணமானவ இல்லைங்க, பயங்கர அறிவாற்றல், மிக பிரம்மாண்டமான திறமை இருக்கிற ஒரு பெண். நிறைய சக்திகள் இருந்தால் அதை வெளியில் காட்டாத அளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய பெண். இவ நினச்சதை சாதிச்சா. தன்னுடைய கணவனை மிக பிரம்மாண்டமான அரசனாக மாற்றினா. அதுவும் இல்லாமல் எதிர்க்க வந்த காலனை இருக்கிற இடம் தெரியாமல் அவர்கிட்ட எடுக்க வந்த உயிருக்கு பதிலாக வரத்தை தான் வாங்கினான். அந்த வரத்தினால தான் நம்ம இன்னைக்கு இந்த காரடியான் நோன்பை கொண்டாடுறோம். இந்த நோன்பை கொண்டாடுறதுக்கு முன்னாடி இதை எப்படி செய்யணும், எத்தனை மணிக்கு செய்யணும், இதோட கதை தான் என்ன, எதனால் இந்த பெண் இன்றைக்கும் போற்றப்படுறா, இப்படின்னு உங்களுக்கு நிறைய விஷயம் சந்தேகம் இருக்கும். இது அத்தனையும் என்னுடைய பதிவில் விரிவாக போட்டிருக்கேங்க. இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ரகசியம் நிறைய தெரியும். சில விஷயங்களை நம்ம எப்படி மாற்றிக்கணுன்றதும் புரியும். இந்த கதையை கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய புண்ணியங்க. அதுவும் இன்றைக்கி கேட்குறதுனால முக்கியமாக புண்ணியம் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பூஜை உங்களுடைய கணவர்கள் நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதனால் எவ்வளோ அறிவுகள் கிடைக்கும், எவ்வளோ சந்தோஷங்கள் கிடைக்கும்ன்றதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பூஜை செய்கிற நேரமும் இந்த அடை செய்கிற விஷயமும் அதில் தெளிவாக போட்டிருக்க. நீங்கள் மஞ்சள் சரடை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன மந்திரத்தை சொல்லணும், இது எல்லாமே என்னுடைய பதிவில் விரிவாக விளக்கமாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல என்னோட சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெளிவாக கேளுங்க. அதுக்கப்புறம் பூஜையை தொடங்குங்க. இந்த கதைகளை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஆற்றல். நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வாழ்த்துறேன்.